राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। அழகான பிருந்தாவனம், அற்புதமான மதுரா நகரம், ஜோரான சமர்த்த ராமதாசருடைய வைபவம். பகவான் ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவர் சத்ருக்னன், சத்ருக்ன ஆழ்வார் அப்படின்னு. வசிஷ்டர் பேர் வைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கிறார். ராமன் எல்லாரையும் ரமிக்கச் செய்பவன் அப்படின்றார். லக்ஷ்மணனுக்கு சொல்லும் பொழுது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக அப்படிதான் வியாக்கியானம். லக்ஷ்மணனுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு அப்படின்றார். லக்ஷ்மி கடாட்சம்னா நிறைய செல்வம் பணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, வெல்த் இல்லை. லக்ஷ்மி கடாட்சம்ன்றது பகவத் கைங்கரிய பிராப்தி, பகவானுக்கு சேவை பண்றதுக்கான பாக்கியம். அவனுக்கு தான் கம்ப்ளீட்டா 14 வருஷம் இருந்தது. ஏகாந்தமா தாயாருக்கும் பெருமாளுக்கும் பார்த்து பார்த்து, அதாவது அந்த கைங்கரியத்துக்கு நான் பண்றேன்னு கூட வந்து யாரும் பங்கு கேட்க முடியாத அளவுக்கு கைங்கரியம் பண்ணவன் லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன. பரதனுக்கு சொல்லும் பொழுது எல்லா பாரத்தையும் தரிக்கக்கூடியவன். ஊர்ல இருக்க கெட்ட பேரு, அப்புறமா ராமன் வந்து 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொன்னது, இப்படி சகலத்தையும் தரிச்சதுனால பரதன் அவனுக்கு பேர். பாரத்தை தரிச்சவன். சத்ருக்னனை சொல்லும் பொழுது சத்ருக்னோ நித்திய சத்ருக்னக, நித்தியமான சத்ருக்கள். அதாவது சில விரோதிகள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் முடிச்சுடலாம். இந்த சென்சஸ் இருக்கு இல்லையா, இந்திரியங்கள், அதெல்லாம் நித்திய சத்ருக்கள். நாக்கு, மூக்கு, காது, கண்ணு, மனசு, இதெல்லாம் ஜெயிச்சவன் சத்ருக்னன். சத்ருக்னக நித்திய சத்ருக்னகன்னு சொல்லுவார். அப்ப அந்த மாதிரி ஒரு ராம பக்தி சத்ருக்னனுக்கு உண்டு. அந்த மாதிரி தான் சமர்த்த ராமதாசர். ஒரு விதத்தில் சொல்லணும்னா சத்ருக்னன் போலே தான். அப்படி ஒரு தபஸ், ராமன் இஷ்டம், அவ்வளவுதான். ராமன் எந்த இடத்துல வைக்கிறானோ அந்த இடத்துல வாழ்க்கைய வாழறதுன்றது சத்ருக்னனுடைய லட்சியம். பரதன் சொல்லுவோம் இல்லையா, வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போலே. நீங்க தான் இருக்கணும், நான் காட்டுல தான் இருப்பேன், நீ நாட்டுல ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு ராமன் சொல்றான். அதுல பழி பாவம் எல்லாம் வந்து சேர்றது பரதனுக்கு. நினைச்சு பாருங்களேன், இப்போ டெய்லி யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதானு குத்தம் சொல்லிகிட்டே இருந்தால் டயர்டாயிடும், மென்டலி சிக் ஆகிடும். ஆஃபீஸர் சொல்லிகிட்டே இருக்கான்னா வேறு ஆஃபீஸ் கிடைக்கிறதான் ட்ரை பண்ணுவோம், வேலையை விட்டுட்டு போயிடுவோம். வீட்டை சொல்லிட்டு இருந்தான்னா எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்ப்போம். நிறைய பார்க்கலாம். ஒரு ஊரே சேர்ந்து, ஒரு தேசமே ஒருத்தனை 14 வருஷம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கு பரதன். இவனால தான் ராமன் காட்டுக்கு போனா, இவனால தான் எல்லா பிரச்சனையும், இவனால தான் தசரதர் செத்து போயிட்டா, என்னெல்லாமோ சொல்றா. எதுக்குமே பரதனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எல்லாம் கேட்டுட்டு கூட ராமனுக்கு என்ன தெரியும், ராமச்சந்திர மூர்த்தி சொன்ன கடமையை நான் பண்றேன். இது ஒரு லைஃப்ல ரொம்ப முக்கியமா நாம வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. என் சுவாமிக்கு என்ன தெரியும். நம்ம எல்லாருமே உலகம் கொண்டாடணும், உலகம் நம்மளுடைய அக்செப்ட் பண்ணணும், நம்மளை வந்து ஒரு பெரிய லெவல்ல பேசணும், இப்படிலாம் தான் ஒரு எதிர்பார்ப்புல ஓடிண்டே இருக்கும். அது இல்லைன்னு பொழுது
லைஃப் டல்லா ட்ரையா ஃபீல் பண்றோம். எல்லாத்துலயும் நமக்கு வந்து ஒரு பெருமை வேண்டியிருக்கு, ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேண்டியிருக்கு. சூப்பர் அப்படின்னு யாராவது சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. அந்த அக்னாலஜ்மெண்ட்டே இல்லாம கடமையை பண்ண முடியுமான்னா பரதன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடையாது. ஆனா என் ராமன் சொல்லியிருக்கான், இந்த ராஜ்யத்தை நான் ராமனுக்காக பரிபாலனம் பண்றேன். அசாத்தியமான ஒரு மைண்ட் செட். சரி, யாரும் ஒன்றும் சொல்லல, கண்டுக்கலன்றது வேற. சரி, அங்கீகாரம் இல்லை, ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லை, ரைட், அக்செப்ட் பண்ணலாம். திடீர்னே இருக்கா, இவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருக்காளாம். அதுக்காக பரதன் என்ன பண்ணுவானா, விடிய காலம்புற 2:30 மணிக்கெல்லாம் எழுந்து போய் குளிச்சு வந்துடுவானா சரையூல. ஏன்னா 3-4 மணிக்கெல்லாம் நிறைய பேர் வந்துடுவா, ஐயோ இவன் முகத்தை முடிச்சு தொலைச்சிட்டோமே காலங்காத்தால அப்படின்னு வாழலாம். நல்ல குளிர் காலத்துல கூட 2:30 மணிக்கு போய் சரையூல இறங்கி குளிச்சுட்டு வருவாங்க. மற்றவெல்லாம் வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லி நந்தி கிராமத்தில் இருக்கும்போது எந்த விதத்திலும் தன்னால யாருக்கும் ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் செட். எது வந்தாலும் சகிச்சுண்டு, எது வந்தாலும் அதை தாண்டி யோசிச்சுண்டு பகவத் பிரீத்தியர்த்தம். நம்மெல்லாம் சந்தியாவந்தனம் ஏதான காரியம்லாம் பண்ணும்போது சங்கல்பம் பண்றது உண்டு இல்லையா? பகவத் பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், நாராயண பிரீத்தியரா, பகவத் பிரீத்திக்காக. இது வந்து பகவானுக்காக பண்றேன். அந்த மாதிரி லைஃப் வாழணும். அப்ப எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப லாப நஷ்ட சுகதுக்க மான அவமானம் எதுவுமே உங்களை பாதிக்காது. நான் பகவான பிரீத்திக்காகத்தானே வாழறேன். உலகம் என்ன வேணா சொல்லட்டும், எப்படி வேணா நடத்தட்டும், என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். அது நான் என்ன வேணா பண்ண, என்ன வேணா நினைச்சுட்டேன், அந்த திமிரு கிடையாது. நான் என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒருத்தர் தான் சமர்த்த ராமதாசர். ராமன் 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 அவ்வளவு அழகா. அவருக்கு ஒரே லட்சியம் இந்து சாம்ராஜ்யம். இந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு கான்செப்டுக்காகவே ஒரு குரு வந்தார் அப்படின்னா சமர்த்த ராமதாசர். ஒவ்வொரு குருவுக்கும் ஒரு லட்சியம் உண்டு. ஆதிசங்கர பகவத் பாதர் வந்தார்னா சனாதன தர்மத்தை ரிவைவ் பண்ணணும், எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வரணும்னு. ராமானுஜர் வந்தார்னா சரணாகதி ரகசியத்தை பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு. மத்வாச்சாரியார் வந்தார் அப்படின்னா துவைத பிலாசபியை உலகத்துல புரிய வைக்கணும் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு வந்தார்னா நாம சங்கீர்த்தனம், அதுதான் அவருடைய பிராதான்யமான லட்சியம். சமர்த்த ராமதாசருடைய லட்சியம் மகாராஷ்டிரம். இன்னைக்குதான் மகாராஷ்டிரான ஒரு ஸ்டேட். சமர்த்த ராமதாசருடைய மகாராஷ்டிரம், சத்ரபதி சிவாஜியோட மகாராஷ்டிரம்ன்றது ஹிந்து மகாராஷ்டிரம். சத்ரபதியோட அவன் எங்கேருந்து அவனோட ராஜ்யபரிபாலனம் நடந்த எல்லா இடமுமே மகாராஷ்டிரா தான், இந்து மகாராஷ்டிரா. இன்னைக்கு தான் ஒரு ஸ்டேட்டா குறிக்கிட்டோம் நம்ம சரியா. அதனால ராஷ்டிர குருன்னா மகாராஷ்டிராவோட குருன்னு அர்த்தம் இல்லை. ஹோல் இந்தியாவுக்கே ராஷ்டிர குரு ராஜகுரு யாருன்னா சமர்த்த ராமதாசர். இந்து சாம்ராஜ்யம் அதை உத்தேசிச்சு ஒருத்தருடைய அவதாரம். 1608 ஜாம்பு. போன வருஷம் இத்தனை நேரம் ஜாம்பில் இருந்தோம். அது நிஜமாவே அமேசிங்காக இருக்கு. ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட ஒரு இடம். நான் சமர்த்த ராமதாசரை பார்க்கணும் எவ்வளோ வருஷம். அதாவது சிலதெல்லாம் வந்து எத்தனை வருஷமா போகணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. கிட்டத்தட்ட சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய டைட்டன் பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமா பைட்டன் போனோம் 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 வெயிட்டிங். அது போன டிசம்பர்ல தான் போக முடிஞ்சது. 20 வருஷமா பைட்டன் போய் பார்த்தோம் ஏக்நாத் மகாராஜருடன். 20 வருஷம் நான் இப்போ கிடைச்சிடுத்து போறேன், அவ்வளோதான். 20 வருஷமா ஏங்கிட்டு இருந்ததே கிடைக்கல. யோசிச்சு பார்த்தா எத்தனை வருஷமானு யோசிச்சு பார்த்தா அப்புறமா 20 வருஷம் சந்தோஷம். அட்லீஸ்ட் 20 வருஷத்துல கிடைச்சிடுது. 20 ஜென்மா இல்லையே, 200 ஜென்மா இல்லையே, 20 வருஷம் நத்திங், அவ்வளோதானே. அந்த வருஷம் தண்டமா ஒன்றும் இல்லை, நடுவில் வர இல்லாமல் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ அது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு கிடைக்கும். ஹாவ் த ஃபெய்த், அவ்வளோதான். நான் திரும்பி திரும்பி அதே தான் சொல்லுவேன். ஹாவ் த ஃபெய்த். இன்னைக்கு கூட மதுரா போனோம், அந்த தீர்க்க விஷ்ணு. இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் தீர்க்க விஷ்ணு மதுரா தேவி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதுவே வருஷம் வந்துட்டு தான் இருக்கேன். எல்லா வருஷமும் ஆல்மோஸ்ட் கோவிட் தவிர எல்லா வருஷமும் வந்திருக்கேன். பிருந்தாவனம் மதுரா, பிருந்தாவனம் மதுரான்னு. இவ்வளவு வருஷம் வந்ததுல இன்னைக்கு தான் மதுரா தேவியை பார்த்துருக்கேன், இன்னைக்கு தான் தீர்க்க விஷ்ணுவை பார்த்துருக்கேன். சந்தோஷம். பகவான் இன்னைக்கு இவாளை காமிச்சு கொடுத்தான், இவ்வளவுதான்.
அப்ப போன வருஷம் வந்த பொழுதுதான் இது பார்த்தேன், அம்பரீஷர் தபஸ் பண்ண இடத்த பார்த்தேன். அப்ப அந்த தைரியம், அந்த பொறுமை, அந்த நம்பிக்கை எல்லாம் அந்த மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. பார்த்துக்கலாம் என்ன ஆயிட போறது அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் ஜாம், இந்த வருஷம் இங்கே பிருந்தாவனத்திலிருந்து சமர்த்த ராமதாசருடைய வைபவம். 1608 அவ்வளவு அழகா ஜாம்பில் பிறக்கிறார். 5 வயசுல அவருக்கு யஜ்ஞோபவீத தாரணம் அந்த ஜாம்பில் தான் அவ்வளவு அழகா நடக்கிறது. அவருக்கு அப்பாவோட அம்மாவோட அண்ணாவோட சின்ன பிள்ளை சேட்டகார பயலாவே ஒரு வாழ்க்கை, பயங்கர பலசாலி. சில இடங்கள்ல அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு இடுப்புல கீழே குரங்குக்கு வால் இருக்கிற மாதிரி சின்ன ஒரு வால் மாதிரி இருந்ததுன்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. ஏன்னா ஹனுமத் அவதாரம் அப்படின்றதுக்காகவே அப்படின்னு சொல்லி நாராயண் அப்படின்னு தான் அப்பா அம்மா பேர் வைக்கிறார். நாராயண் சூர்யாஜி பந்த் டோசர். டோசன்றது அவளுடைய குலத்தினுடைய பெயர். இன்னைக்கு டோசர் நிறைய பேர் உண்டு. நாராயண் அவ்வளவு அழகா ஜோரா எல்லா லீலையும் பண்ணிட்டு இருக்கார். கூடவே ராமநாமத்தை ஜபிச்சுருக்கார். மூதாதரி பூஜை பண்ண ராமன் சின்ன பெயர். இந்த ராமன் இந்த ஜாம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேய சுவாமி ஜபிச்சு 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 ராமன் பிரத்யக்ஷமாயிட்டான். ராமன் பிரத்யக்ஷமாயாச்சு. சரியா 8 வயசுல ராமனை பிரத்யக்ஷத்துல பார்த்தாச்சு. 1608 அவருடைய அவதாரம் சமர்த்த ராமதாசர். 1616 அவ்வளவு அழகா ராமனுடைய ஆசீர்வாதம் பிரத்யக்ஷமா கிடைச்சாச்சு. வீட்டில் இருக்கவெல்லாம் அசந்து போறா. ஆனாலும் அந்த சேட்டை ஒன்றும் குறையவே இல்லை. அதில் ஒரு தடவை ஓரத்தில் பிள்ளை அவனோட கூட ஃப்ரெண்டு விளையாடின ஃப்ரெண்டு ஏதோ விழுந்துட்டான். அவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு அவனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரதுக்குள்ள அவன் அம்மா தேடுதேன்னு தேடுறா. பிள்ளைய காணலை. ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான். எங்கடா போனாய்? நான் உன்னை தேடு என்னம்மா ஆயிட்டேன் அப்படின்னு பொழுது, இல்லைம்மா இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டது, அவனை சரி பண்ணி வாட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தேம்மா. ஆமாம், இப்படியே உலகத்தையே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு விட்டா அம்மா. இது உபதேசமாக எடுத்துட்டார். உலகத்தை நினைக்கணும். அது வரைக்கும் உலகத்தை நினைச்சதே கிடையாது. மகாத்மாக்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு வார்த்தை அவளுக்கு நம்ம கூட சண்டைக்கு போவோம். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன், இதான் நம்மளோட ரியாக்ஷன் இவ்வளோதான் இருக்கும். நான் நல்லது தானே பண்ணிட்டு வந்தேன், ஃப்ரெண்டு தானே பண்ணிட்டு வந்தேன், நான் ஊர் சுத்தலையே, தண்டத்துக்கு இருந்தேன், கிடக்கிற ஒரு 1/2 மணி நேரம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது புலம்பி எல்லாம் பண்ணும். இந்த பிள்ளை என்னதான் நடந்ததோ சொன்னா நம்ம சொன்னாமா இப்படியே உலகத்தை பற்றியே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு விட்டா. திடீர்னு ஒரு நாள் அம்மா தேடுதுன்னு தேடுறேன், எங்கேயும் பிள்ளையே காணலை. கடைசியில் பார்த்தா ஸ்டோர் ரூமில் உட்காந்துருக்கான். இருட்டில் உட்காந்து என்னடா பண்ணேன், நீ தானம்மா உலகத்தை நினைக்க சொன்ன நினைச்சிட்டு இருக்கேன். உலகத்தை நினைக்க முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு தியானம், அப்படி ஒரு தபஸ், அப்படி ஒரு ஸ்ரத்தை. அப்ப உலகத்தை நினைக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த உலகத்தை நினைச்சு 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 என்ன பண்ணணும், இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணணும், இந்த உலகம் எனக்கு எவ்வளவோ பண்றது, அம்மா சொல்லிட்டானா அது ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்ப இந்த உலகத்தை நினைக்கிறத ஆரம்பிச்சுட்டார். உலகத்தை லோக விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். கொஞ்சம் நல்லா அப்பா போயிட்டார். இருந்தாலும் அவர் பாடு தியானம் தபசு இப்படி இருக்கார். இன்னும் வேதம் எல்லாம் படிக்கிறார், எழுதுறார், நம்மளாம் பண்ற ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் லிவிங் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த உலகம் பகவான் எந்தெந்த ஜீவனை எந்த வழி எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போயிடுவார். அது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ நம்மளே பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையில் என்னவாலும் யோசிச்சோம், என்னெல்லாமோ பிரார்த்தனை, என்னெல்லாமோ நடந்திருக்கும். என்னமோ திடீர்னு ரொம்ப நல்லவாலாம் ஆகிடுவோம். எப்படி மாறணும் நமக்கே தெரியாது. இதுதான் மிராக்கிள். லைஃப் மிராக்கிள் எது அப்படின்னா நாமெல்லாம் உருட்டுறது தான். நிஜமாவே ஹவுக்கம் இது நடந்தது. நிஜமாவே உலகத்து பெரிய அதிசயம் எதுன்னா நமக்கும் பகவத் சிந்தனை வருது, நமக்கும் பகவத் சிந்தனையில் ஆசை வருது, ஒரு யாத்திரையில் ஆசை வருது, பிருந்தாவன யாத்திரையில் ஆசை வருதுன்னா நிஜமா அவ்வளோ பெரிய மிராக்கிள் இதெல்லாம் இல்லை. எவ்வளோ செலவு பண்ணி எங்கே வேணா போகலாமே, எங்கேயோ வேணா போகலாம், ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கலாம். எத்தனையோ உலகத்தில் அவ்வளோ சூப்பர் இடங்கள்லாம் இருக்குன்ற அவ்வளோ பண்ணலாம்.
ஆனா பிருந்தாவனத்துக்கு வரணும் அப்படின்னு ஏன் தோன்றது? எத்தனை ஒன்று பிருந்தாவனம் ஒன்றும் ரொம்ப கிளீன்லாம் கிடையாது, எல்லாம் குப்பையா இருக்கு, அழுக்கா இருக்கு, ஏதோ இருக்கு. பட் ஸ்டில் பிருந்தாவனத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை வர்றது. சாதாரண இந்த ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் சாரசாரியா நடந்துட்டு இருக்கா, நம்ம போயிட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கா, உட்காரா, எழுந்துக்கிறா, ராதே ராதேன்றா. ஒரு பெருசா ஒரு ராயல் கம்யூனிட்டிலாம் கிடையாது, ஒரு நல்ல படிச்சவாழ்னு கிடையாது, எல்லாம் பாமர ஜனங்கள். இந்த கூட்டத்து நடுவில் வந்து இவாளை ரசிக்கணும்னு தோன்றதுன்னா பகவத் அனுகிரகம் இல்லாம வேற என்ன? ரசிக்கிற மாதிரி என்ன இருக்குங்க? நம்ம ஜெனரலா மற்ற உலகத்துல ஊரெல்லாம் போனோம் வச்சுக்கோங்க, ரசிக்கணும், வா சீரியஸ் அப்படி 1000 இருக்கும். என்னத்தை ரசிக்கிறோம் நாம? பழைய கோவில்கள், அந்த கோவில்கள் அப்படியே கிடக்கு அங்கே அப்படியே, அவ்வளோதான். பெருசா வா அப்படின்ற மாதிரி இப்போ சவுத் இந்தியாலாம் எப்படி பிரம்மாண்டமான கோவில்கள்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள சுவாமி சிலதெல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு போனால் ஸ்வேதவராக மூர்த்தி, ஆதிவராக மூர்த்தி, மதுரா தேவி எல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஏதோ கல்லிக்குள்ளே நுழைஞ்சு இந்த ஒன்றும் வேண்டாம், போயிட்டு இப்படியே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கைடு அங்கே நின்று தானே முடிஞ்சது கதை. இந்த கல்லியில் போய் எங்கே போய் நிற்போம், இது எங்கே போய் முடியறதே நமக்கு தெரியாது. லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும், எத்தனை பேர் ஞாபகம் சொல்லுங்க. அங்கங்கே கைடு போனால் நின்னும் கையை காரணம் ரைட் இப்படியே போகணும். இதுதான் அந்த அது கோவிலே. நம்ம போன பாதிக்கு மேலே வீடு தான், கோவிலே இல்லை. ஒரு காலத்தில் பெரிய கோவில் இருந்தது. முகம்மதியர்களுடைய அந்த அட்டகாசம் தாங்க முடியாமல் அவாவா பத்திரப்படுத்தி தன் வீட்டில் ஒழிச்சு வச்சுண்டு அப்படி வாழ்ந்தார்கள். அதனால இன்னைக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் இதை மாத்தணும்னு சமர்த்த ராமதாசர். இதெல்லாம் மாத்தணும். நம்ம தேசம், நம்மளுடைய கோவில்கள், நம்ம இடத்துல நாம பூஜை பண்றதுக்கு யார் நமக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேகம். 12 வயசுல கல்யாணம் பண்ற சமயத்துல சாவதான்னு ஒரு வார்த்தை. நிஜமாக அந்த இடத்துக்கு போய் நின்னா தெரியும் அந்த வார்த்தை பலம். சாவதான், பிவேர் அப்படின்னு, ஜாகிரத, அதான் அர்த்தம். சாவதான் அப்படின்னு உடனே கல்யாணத்தை விட்டு துள்ளி குதிச்சு ஓடினார். ஓடி 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 நதியில குதிச்சு தன்னை மறைச்சு அங்கிருந்து தப்பிச்சு நேர பஞ்சவட்டி போய் அங்க உட்காந்துண்டு காலாராம் மந்திரில் உட்காந்து தபசெல்லாம் பண்ணிண்டு, அதுக்கப்புறம் அந்த நதி தீரத்துல பஞ்சவட்டியில டாக்லி பக்கத்துல நதி தீரத்துல உட்காந்துண்டு தபஸ் பண்ணி பெரிய விஷயம். 12 வருஷம் தபஸ். 12 வருஷம். 12 வயசுல வீட்டோடு ஓடிடுறார். 16-20 ஓடிடுறார். அதுக்கப்புறம் 12 வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்துண்டு பகவான் உபதேசம் பண்ண ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. சரியா ஆசை வயப்படுற வயசு, இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும், உலகத்துல தன்னை எல்லாம் கொண்டான். கரெக்டா ப்ரீடீன்ல ஆரம்பிச்சது அவரோட தபஸ். அந்த ப்ரீடீன்ல திமிர் வரும், நான் பெரிய ஆள்னு வரும், உடம்பு எல்லாமே வரும். அதுல டெய்லி 100கணக்கான சூரிய நமஸ்காரம் பண்ணிண்டு, கிடைச்சதை சாப்பிட்டுண்டு, ஒரு கோமணத்தை கட்டிண்டு, தேமேன்னு ஸ்ரீராமர் ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிச்சுண்டு பிக்ஷை எடுத்து வாங்கினேன்னா அந்த அந்த டீனேஜில் பிக்ஷை எடுக்கலாம் தோணாது. அப்பா அம்மா கிட்ட கேட்கறது ஒரு திமிர் வரும். நீயா தர வேண்டாமா, நான் ஏன் கேட்கணும், அதெல்லாம் தானா ஸ்வபாவமாக வரும் அந்த டீனேஜோடைய விஷயங்கள். அதில் கலியுகத்தில் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வரலாம் கிடையாது, 1608 1624 வச்சுக்கோங்க. இப்போ 2024 எக்ஸாக்டாக ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை உட்காந்துண்டு இந்த தேசத்துக்கு என்ன பண்ணுறது, இது எப்படி மாற்றுறது, இந்த ஜனங்கள் ஏன் இப்படி இருக்கா, இவருக்கு ராமன் பிரத்யக்ஷம், ராமநாமம் பிரத்யக்ஷம், என்ன ராமன் தான் இருக்கானே, ராமநாமம் தான் அப்படி இருக்கேன், ஏன் அப்படி இருக்கா, இது ஒரு கேள்வி, ஒரு கோபம். அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நாமஜபம் பண்ணி பிக்ஷை எடுக்க போகும்போதெல்லாம் அவளுக்கு விஷயத்தை சொல்லி என்ன நடந்துன்னு இருக்கு, அவளுக்கே அவளை பயந்தாங்குள்ளியா இருக்கா, அவளை எக்ஸசைஸ் பண்ண சொல்லி, அதாவது ரூட் காசை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு வேலை பண்ண ஒருத்தர். சரி, இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன் உங்களுக்காக, ஐ எம் த செக்யூரிட்டி கார்டு அப்படிலாம் இல்லை. நான் எப்படி செக்யூரிட்டி கார்டாக இருக்க முடியும்? சரி, நான் வேற இடத்துக்கு போயிட்டேன், இல்லை நானே போயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? எந்த ஒரு தனி மனிதன் எப்படி காப்பாற்ற முடியும்?
ஒவ்வொருத்தரும் அவளை காப்பாத்திக்கணும், ஒவ்வொருத்தரும் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒவ்வொருத்தரும் அவங்க தெருவை காப்பாற்றணும், ஒவ்வொருத்தரும் அவங்க கிராமத்தை காப்பாற்றணும். அப்ப மட்டும்தான் இது சாத்தியம். இல்லடி எத்தனை முகமதியர்களோட ஒத்தால் போய் சண்டை போட்டுக்க முடியும்? அவாவால சண்டை போடணும். அந்தந்த இடத்துல அவாவா தைரியமா இருந்தா தானே, தைரியமா இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த ஜனங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு தியானம் தபஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 12 வருஷம் தபஸ் பண்றார். சரி, நாம இருக்கிற இடத்துல இப்படி இருக்கு, இந்த தேசம் முழுக்க அப்படி இருக்கு. சரி, எல்லாரும் வீழ்ச்சிண்டாச்சுன்னா மாறிடும்ல. சிம்பிள் லாஜிக். ஒரு திருடன் வரான், யாரோ வீட்டில் நுழைஞ்சுட்டான். ஒருத்தர் கத்துறா, திருடன் 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 திருடன்றான். வந்தவன் பலசாலியா இருக்கான், இவளால் சண்டை போடுவான். திருடன் கத்துறா. உன்னை 10 வீட்டுக்காரன் சேர்ந்துட்டா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கலாம்ல. 50 பேர் சேர்ந்துட்டா மொத்தலாம்ல. 500 பேர் சேர்ந்துட்டா முடிச்சுடலாம். அப்ப ஒரு யூனிட்டி வேணும். எங்கேயோ மிஸ் ஆகிறது. ஏன் மிஸ் ஆகிறது? இத்தனைக்கும் நாம தான் குவான்டிட்டியில் ஜாஸ்தியா இருக்கும். இன்னைக்கும் இந்துக்கள் தான் இங்க ஜாஸ்தி. ஸோ நமக்கு தான் மனோபலம் வேணும், நமக்குத்தான் ஸ்ரத்த வேணும், நமக்கு தான் யூனிட்டி வேணும். இவ்வளவுதான் மிஸ்ஸிங், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அவ்வளவு பலவான்கள் நாம யாரும் பலகீனமானவர்கள் இல்லை. இப்ப எங்கேயோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்னு சொல்லி தேசம் முழுக்க பிரயாணம். அடுத்த 12 வருஷம் முழுக்கவே ஜோரா 1608 அப்புறமா 1620 வீட்டோடு ஓடிடுறார். 12 வருஷம் தபசு, அடுத்த 12 வருஷம் பாரத தேச யாத்திரை. அதுல தட்சிண தேசத்திலிருந்து, பிருந்தாவனத்திலிருந்து, காசியிலிருந்து, ஃபுல் பத்ரிகாசிரமத்திலிருந்து இமயம் முதல் குமரி வரை டிராவல் பண்றோம். 12 வருஷத்துல வெறும் ஒரு கோமணத்தை கட்டிண்டு, ஒரு ஜோல்னாவை மாட்டிண்டு, கையில ஒரு குபடி அந்த தண்டத்தை வச்சுண்டு, ஜபமாலையை வச்சுண்டு, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிச்சுண்டு. அதுவும் பாரத பூமியில அவ்வளவு லாங்குவேஜ் உண்டு. இத்தனை லாங்குவேஜையும் தாண்டி எல்லா ஊருக்கும் போய் அந்தந்த இடத்துல மதத்தை ஸ்தாபிதம் பண்ணி, அங்க இருக்கிறவாளை செலக்ட் பண்ணி, அவர்களுக்கு உபதேசம் பண்ணி, அந்த இடத்துல அவர்கள் எல்லாரையும் யூனிட் பண்ணி உங்களால ஜெயிக்க முடியும்னு புரிய வச்சு. நினைச்சு பாருங்களேன், நாம இங்க வந்தோம், யாத்திரைக்கு போயிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு கைடை வச்சுட்டு அவளை வச்சு பேசிட்டு அவாக்கிட்ட எது நல்ல ஹோட்டலில் கேட்டு இப்படி தானே போயிட்டு இருக்கோம். தனியா வந்து பாஷையே தெரியாம அதில் யாத்திரை போயிட்டு இருந்தாலும் அஹோ நாளை தனியா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கும். ரைட்டா? தனியா வந்துட்டு இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இந்த ஜனங்களுக்கு இவருடைய அந்த சம்பிரதாய விஷயத்தை புரிய வச்சு, ஜபிக்கணும் சொல்லி கொடுத்து, அங்க ஒரு மட்டம் ஸ்தாபிதம் பண்ணி, அங்கங்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில ஸ்தாபிதம் பண்ணணும்னா என்ன ஒரு மைண்ட் இருக்கணும், என்ன ஒரு வில் பவர் இருக்கணும். நினைச்சு பாருங்க, எவ்வளவு வில் பவர் இருக்கணும். சும்மா இல்லை, மகாத்மாக்களை ஏன் எவ்வளவு கொண்டாடுறோம்னா எக்ஸ்ட்ராடினரி வில் பவர், எக்ஸ்ட்ராடினரி வில் பவர். இந்த ஜனங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மதம் ஸ்தாபிதம் பண்றேன், இவர்களை ஜபிக்க வைக்கிறேன், இவர்களை சரி பண்றேன், இந்த இடத்துல இந்துக்களும் ஒன்னா சேர்க்கிறேன். இந்த ஊருக்காரன் கிடையாது, அவ பாஷை கிடையாது, அவ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இங்கிருந்தோ வந்தான், இங்கிருந்தோ வந்துட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு லீடரா இருந்துட்டு இவ எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி? அப்ப என்ன ஒரு தப்போபலம் இருக்கணும், என்ன ஒரு மனோதைரியம் இருக்கணும், எத்தனை தூரம் போராடுற குணம் இருக்கணும். எடுத்தோன்னே யாராவது ஒத்துட்டுருவாளா? சான்ஸே கிடையாது. ஒத்துக்கணும். அது எப்படி ஒத்துப்பா? நம்ம கூடவே இருக்கவா கூட சில விஷயங்கள் நமக்கு ஒத்து போடுறது. ஒரு நாளை போல கண்ணேமணியன் கொஞ்சம் ஓட வேண்டியிருக்கு. கோச்சிருந்தாலும் நம்ம நியாயமா கோச்சிருந்தாலும் கூட திரும்பி சமாதானம் பண்ண வேண்டியிருக்கு. நியாயமே தெரிஞ்சாலுமே கூட சமாதானம் பண்ண வேண்டியிருக்கு. அதுல இங்கேயோ இமயமலை ஒரு குளிர் பத்ரிகாசிரமத்துல அங்க போய் உட்காந்துட்டு ஒரு தபசு, அங்க ஒரு தியானம், அங்க இருக்கிற ஜனங்கள், அங்க என்ன ஜனங்கள் தான் அவளுக்கு வேற சொல்லி கொடுத்து, சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு தட்சிண பாரதம் தஞ்சாவூர், அங்க வந்துட்டு உட்காந்துண்டு
அங்க ஒரு குளத்துக்கடல உட்காந்து தபஸ் பண்ணிண்டு, அங்க ஒரு மட்டத்தை ஸ்தாபிதம் பண்ணு, அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கு சத் விஷயம் சொல்லிண்டு என்னெல்லாம் நடக்க முடியுமா? இப்ப என்ன ஒரு வில் பவர் இருக்கு. அதுதான் நல்லா கவனிச்சு பாருங்க. மகாத்மாக்கள் இப்படி இருக்குன்னு புலம்பல. இது ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு ரூட் காஸ் என்ன, இது எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு நான் என்ன எஃபர்ட்ஸ் போடணும், அந்த எஃபர்ட்ஸ் நான் விடாம போடணும். இதை மாற்றி காட்டணும். இதை மாற்றி காட்டணும்னா ஆசை இல்லை, ஏக்கம் இல்லை, புலம்பல் இல்லை, யாரும் பண்ணலையே விருப்பு இல்லை, இது எப்படி பண்ணலான்னு நடத்தி காட்டுறோம். இதுதான் ரகசியம். ஆபீஸ் எப்படி இருக்கு, வீட்டில் நான் சொன்னா கேட்கறது இல்லை, யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இது என்ன பண்ணணும், அந்த பேஸ் நீங்க பார்க்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி மாத்தலாம். அது எப்படி மாத்தாம இருக்க முடியும்? எதை வேணா மாத்தலாமே, யார் வேணா எந்த யோசனை பண்ணி பார்க்கலாம். எங்கிருந்தோ ஒரு முகலாய கூட்டம் உள்ள வந்து அவா இதை ரூல் பண்ணுவா, நம்ம இடத்த வந்து ஆக்கிரமிச்சுட்டு நீ வந்து கோவிலுக்கு போகக்கூடாது, உன் சாமியை உடைப்ப, அவளுக்கு முடியும்னா இங்கேயே இருக்க நம்மளால நான் பண்ண வேண்டாம்னு சொல்றது என்ன கஷ்டம்? எங்கிருந்தோ தானே வந்தான் இந்த பிரிட்டிஷ்காரன். அவன் கடைசியில நமக்கு டாக்ஸ் வச்சுட்டு நீ இப்படிதான் பண்ணணும், நான் சொல்றதுதான் கேட்கணும்னா அப்ப இங்கே இருக்கிறவங்க எவ்வளவு வில் பவர் இருக்கணும். சரி, நமக்கு பிரச்சனை வில் பவர் தான், அதெல்லாம் முடியாது. அப்படி அந்த வில் பவர்ல மேல சண்டை போட்டவா தான் சத்ரபதி சிவாஜி, நம்ம பார்க்குற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே. வில் பவர் இல்லை, அது எப்படி? இது என் தேசம், ஹூ ஆர் யூ, நீ யாருன்னு கேள்வி கேட்டு சண்டை போடுறதுக்கான தைரியம் அவளுக்கு இருந்தது. இது இன்ஸ்பிரேஷன் சமர்த்தராமதாசர். அது எப்படி, நீ எப்படி சொல்லுவடா? இது எங்க ராஜ்யம், எங்க ராமனுடைய இடம், எங்க மூதாதையர்கள் வாழ்ந்த இடம். பாரதி சொல்வார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி வாழ்ந்த இடம் இது. இது எங்க ஊரு, எங்க ராஜ்யம், எங்க தேசம், எங்களுக்கு ஒரு லிவிங் இருக்கு. நாங்க ஒன்றும் உன் இடத்த ஒன்றும் பிடிக்கலையே, நாங்க ஒன்றும் உன்னோட இடத்த டிஸ்டர்ப் பண்ணலையே, எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ்ந்துட்டு போறோம். அது நாங்க நல்லா தானே வாழறோம். நாங்க நல்லா வாழறோன்றதுக்கு ப்ரூஃப் இவ்வளவு ஃபிளரிஷிங்கா இருக்கு, இவ்வளவு கோவில் கட்டி இருக்கோம். இப்ப இந்து தர்மம் சொல்ற மாதிரி மோசமான தர்மம் இது தண்டம் அப்படின்னா இவ்வளவு கோயில்கள் எப்படி கட்டுவோம்? இவ்வளவு ஹாப்பியா அப்படி இருந்திருப்போம். இவ்வளவு எல்லா வேலையும் நடந்திருக்கு, எல்லாரும் அவாவா வேலையே பண்ணியிருக்கோம், எல்லாரும் சௌக்கியமா தானே இருந்திருக்கும். இவா சொல்றதுனால வந்து தண்டம் ஆயிடுமா? எல்லாரும் ஆரோக்கியமா இருந்திருக்கும். எல்லா குழந்தைக்கும் அவ்வளவு நல்ல பவர்ஃபுல்லா இருந்திருக்கா, வேதம் தெரியும், சண்டை போட தெரியும், கத்தி சண்டை தெரியும், அவ்வளவு தானம் கொடுத்துருக்கோம். நல்லா ஹிந்துஸோட லைஃப் எடுத்து பாருங்க, சூப்பர் வெல்த்தி லைஃப் நம்மளோடது. இவ்வளவு பண்டிகைலாம் யாரும் கொண்டாடவே முடியாது. இமேஜின் பண்ணி பாருங்க, உலகத்துல மற்ற வாழ்க்கை ஒரு 3 பண்டிகை 5 பண்டிகை இருக்குமா ஹோல் இயர்ல? நமக்கு அமாவாசையிலேருந்து சங்கடகர சதுர்த்தியிலேருந்து கிருத்திகையிலிருந்து வீடு முழுக்க விளக்கு ஏற்றணும். என்ன வேணும்னா எவ்வளவு பைசா இருந்திருக்கணும். அவ்வளவு மாசம் ஒரு பண்டிகை, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பண்டிகை. தீபாவளி அந்த காலத்துக்கு தகுந்த பண்டிகை, குளிரா மார்கழி, மக்கர சங்கரம், அது இயற்கையோட ஒட்டி இயற்கையை ரசிச்சுண்டு அந்தந்த விஷயத்த வசந்த காலமா இந்த பக்கம்லாம் பார்க்கணும். வசந்த காலத்தில் அவ்வளோ அழகா இருக்கும் பிருந்தாவனத்தில். வசந்த காலத்துக்குனே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உண்டு, வசந்த காலத்துக்குனே ஸ்பெஷல் நிவேதனங்கள் உண்டு. எத்தனை கோவில்கள், எவ்வளோ வெரைட்டியா நிவேதனம், யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளோ வெரைட்டியா நிவேதனம், அத்தனை அன்னதான சத்திரம். சாப்பாடு நம்ம விற்றதே கிடையாது. பிரிட்டிஷ்காரத்துக்கு அப்புறம் சாப்பாடு விற்கிறதுன்னு ஒரு கான்செப்ட். அது வரைக்கும் சாப்பாடு விற்றதுனே கிடையாது நமக்கு. இவ்வளோ பேர் சாப்பிடுவோம், இவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ வெரைட்டி, எத்தனை டிஷ்ஷஸ், எத்தனை விதமான ட்ரெஸ்ஸஸ், எவ்வளவு தங்கம். இன்னைக்கும் உலகத்தில் பார்த்தோம்னா நம்ம எல்லார் வீட்டில் இருக்க தங்கத்தை எடுத்தோம் நம்ம தான் பெரிய ஆள். கவர்மெண்ட் வச்சிருக்கிறத நிறைய தங்கம் வச்சிருக்க ஒரு நாடு எதுனா இந்தியா தான். கவர்மெண்ட் வந்து அதோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற கோல்டை விட இங்க ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தா கோல்டு சர்வசாதாரணம். நினைச்சு பாருங்களேன், இந்த பொன்மதில் சூழ் திருவனந்தபுரத்துடைய மதில்களுக்கெல்லாம் தங்கம் வெஞ்சிருக்கோன்னு இருக்கு. கோவில் கோபுரத்துக்கெல்லாம் தங்கம், எவ்வளவு திமிர் இருக்கணும். கோவில் கோபுரத்துக்கு தங்கம், சுவாமிக்கு தங்க அலங்காரம், சுவாமிக்கு வைர வைடூரியங்கள் போட்டு தங்க வட்டில் பொன் வட்டில். எப்படி இருந்தா இப்படி பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய பல்லாக்கு, அவ்வளோ பெரிய உற்சவம், அவ்வளோ பெரிய வாகனங்கள், அத்தனை பேரு.
எவ்வளவு ஃப்ளரிஷிங்கா இருந்திருக்கும் இந்த தேசம். அத்தனை புஷ்பங்கள், அதுக்கு மாலை கட்டுறதுக்குனே ஒரு கூட்டம், தைக்கிறதுக்குனே ஒரு கூட்டம், ஊர் ஊரா உற்சவம், மாசம் உற்சவம், ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு உற்சவத்துக்கா. எவ்வளவு ரிலாக்ஸ் லைஃபா இருந்திருக்கும். இவ்வளவு வேலைகள் பண்ணிருக்கோம், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், இவ்வளவு சொத்து இருந்திருக்கு. இதை என்ஜாய் பண்றதுக்கு ஊர் ஊரா உற்சவம். இப்போ கும்பமேளா, இவ்வளோ ஜனங்கள் மாச கணக்குல, இல்லை நடுவில் புஷ்கரம் வரும். நினைச்சு பாருங்க, ஒரு ஹோல் கம்யூனிட்டி, ஏதோ ஒரு இடம் இல்லை, ஹோல் இமயம் முதல் குமரி வரை எல்லாரும் பிஸியா இந்த உற்சவம் அந்த உற்சவம், அக்ஷய திருதியை கொண்டாடு, மக்கர சங்கராந்தி கொண்டாடு. நினைச்சு பாருங்க, நமக்கு டைமே கிடையாது, யோசிக்கவே முடியாது. மாத்தி 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 இவ்வளவும் பண்ணணும்னா எப்படி இருந்திருக்கணும் இந்த தேசம்? நம்ம மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்திருப்பா? இவ்வளவு வெரைட்டி சாப்பாடு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கோம், ஸ்ட்ராங்கா. நம்ம இன்னைக்கு சாப்பிட அவ்வளவு யோசிக்கணும். இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா எத்தனை விசேஷம். அப்ப அத்தனை அசாத்தியமான ஒரு தேசத்துல, அப்படிப்பட்ட ஒரு சனாதன தர்மத்துல நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதை அனுபவிக்கணும், இதை கொண்டாடணும், இதை ரசிக்கணும், இதை நாம மதிக்கணும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நாம அடுத்த ஜெனரேஷன் கொண்டு கொடுக்கணும். நிஜமாவே நமக்கு நம்முடைய பெருமை தெரியறதில்லை. நம்ம மூதாதையர்களுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு இன்னும் புரியல, அதை கொண்டாடுறதுக்கு தெரியல. ஸோ அதுதான் முக்கியம். சமர்த்த ராமதாசர் இதைத்தான் பண்றார். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நாம எவ்வளவு ஹெல்தியா இருக்கணும் தெரியுமா? எப்பேற்பட்ட வீரர்கள் தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் நாம பண்ணிருக்கோம் தெரியுமா? அது ராமன் வாழ்ந்த இடம், ராமன் அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயங்களை சமர்த்த ராமதாசர் ஜனங்களுக்கு சொல்றார். தேசம் முழுக்க பிரயாணம் பண்ணி, தேசம் முழுக்க அவர் பிரயாணம் பண்ணி, அதுக்கப்புறமா மகாபலேஸ்வர் இங்கெல்லாம் வர கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் அவர் ஒரு இடத்துல மடம் அப்படின்ற மாதிரி தான் உட்காரதுக்கு ஒரு இடம்னு பண்றார். அதுல எவ்வளோ விஷயங்கள் பண்றார் அப்படின்னா, 24 வருஷம் தபசு, பாரத தேசத்தினுடைய யாத்திரை, இது எல்லாம் பார்த்துட்டு வாட் நெக்ஸ்ட், நான் என்ன பண்ணணும், இந்த ஜனங்களுக்கு எப்படி தைரியத்தை கொடுக்கணும், இந்த ஜனங்களுக்கு எப்படி நம்பிக்கையை கொடுக்கணும், இந்த ஜனங்களுக்கு திரும்பி அவளுடைய பழைய விஷயத்தை எப்படி ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் சமர்த்த ராமதாசர் பண்ணியிருக்கார். அதனால் அவருடைய சரித்திரம் தான் நாம கேட்கிறோம் அப்படின்னா பாக்கியம். மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். சந்தோஷமா இருக்கும். நீ யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பண்டிகைகள், எவ்வளவு உற்சவங்கள், எவ்வளவு கோவில்கள். இத்தனையும் தாண்டி ஏகாதசி வரும். ஒரு பக்கம் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் சாப்பாடு, இன்னொரு பக்கம் நிர்ஜல உபவாசம், இன்னொரு பக்கம் சர்வலங்காரம் பண்ணிண்டு அலையும், இன்னொரு பக்கம் ஒரு கோமணத்தை கட்டி சாதுக்கள் உட்கார்ந்து இருப்பா யமுனா ஆத்தங்கரையில். 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்கிற ஒரு கம்யூனிட்டி நாம தான். 2 எக்ஸ்ட்ரீம் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். பிரம்மச்சரியம் தனியா உண்டு, கிரகசதரம் தனியா உண்டு, வானப்பிரஸ்தம் உண்டு, சந்நியாசம் உண்டு. ராஜா பிக்ஷை எடுத்து வாழ்வான், ஜடபரத்தெல்லாம் பிக்ஷை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப இப்படி ஒரு தேசம், இது மகோன்னதமான தேசம், அற்புதமான ஒரு லைஃப். என்ஜாய். சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தை ஒரு ட்ரக்ஸ் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சாரம் மாதிரி. அவ்வளவு பெரியவர். அவருடைய சரித்திரத்தை நம்ம ஒரு வருஷமா கேட்டிருக்கோம். இது விஷயம் நாளைக்கு. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो राधा रानी की जय. राधे कृष्णा.